ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்றைக்கி இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துலேருந்து இயல் 3லேருந்து ஒரு 30 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 30 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயல் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டாபிக் வந்து கவர் ஆகனாலும் ஆனால் கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடியது திரும்ப ஒரே கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்லையும் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கு எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸும் இதில் இருக்குது. இருந்தாலும் வந்து கண்டென்ட் கம்மின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நம்ம வந்து கம்மியாக எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இந்த 30 கொஷினுக்கு நீங்கள் சரியாக விடையளித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போவுமே நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்டுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, சார் நிறைய கொஷின் அட்டன் பண்ணால் நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. அதாவது இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு சாப்பாடு வெந்துருச்சா நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லா சாதத்தையும் அமுக்கி பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்படி அமுக்கி பார்த்தா அது கடைசியில் பொங்கல் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போ ஒரு குறிப்பிட்டதை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தாலே போதும், அது தெரிஞ்சாலே ஒட்டு மொத்தமாக அதே மாதிரி கான்செப்ட் தான். ஒரு ஏழை படிச்சிட்டாலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்டாலே அந்த 10ல் நீங்கள் ஒரு 8 கொஷின் சொன்னீங்க அப்படின்னா 80% படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 100 கொஷின் கேட்டு 80 படித்தாலும் அது 80% தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ 10 கொஷின் கொடுத்துட்டு 8 கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 100 கொஷின் கொடுத்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ ஆன்சர் பண்ண 80 கொஷின் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன வரும்? மாற போகிறதுக்கு அதே 80% தான். சரிங்களா? ஸோ நல்லா படிக்கிறீங்க, அதுக்கு ஒரு சில படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தக்கூடிய தேர்வு தான் இந்த லைவ் டெஸ்ட். ஓகேவா? அதனால் வந்து நிறைய கொஷின் வைக்கின்ற எதிர்பார்ப்புலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய நம்ம நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண நிறைய மார்க் எடுக்க முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் தயவுசெய்து உங்கள் மனசு தூக்கி போட்டுருங்க. அது தேவையில்லாத ஒரு எண்ணம். அதாவது சொன்ன இது தேவையில்லாத ஒரு ஆணின்ற மாதிரி அந்த மாதிரி ஆணி தான். ஓகேவா? அதிக கொஸ்டின் அட்டன் பண்ணால் அதிக மார்க்ன்றதுலாம் கிடையாது. சரிங்களா? ஒழுங்காக படித்தாதான் இங்கே மார்க். ஓகேவா? சரி, நீங்கள் முதல் கேள்விக்கு போயிடலாம். ஐம்பெருங்காப்பியங்களில் பொருந்தாததை ஒன்றை தேர்வு செய்க. எது ஒன்று மிஸ்மேட்ச் ஆயிருக்கு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நீலகேசி தான் பொருந்தாது. ஏன்னா ஐஞ்சிருங்காப்பியம். அடுத்து இரண்டாவது கேள்வி, திரியோக மருந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன? திரியோக மருந்து. இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணுப்பா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 யோக மருந்து. ஓகேங்களா? 3 யோக மருந்து. அடுத்தது மூன்றாவது கேள்வி, இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவை கூட்டல் உண்டார். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது நான்காவது கேள்வி, ஒரு பொறுத்துக. இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு தாங்க அதிகமான வினாக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க எக்ஸாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது இருக்கிற 2 கொஸ்டின் தெரிஞ்சாலே போட்டுற முடியும். ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் வைக்கிறான்றது தான் முக்கியம். சரிங்களா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நீலகேசி பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. தவறானது எது தப்பா இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி நானே அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுதான் லைவ் வந்து முழுசாக கவனிக்கிறதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சாலே கண்டிப்பாக நான் சொல்கிறதுலேருந்தே ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் டி, பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களில் அடிப்படையில் விளக்குகிறது. பௌத்த சமயம் வராது, சமண சமயம். அடுத்தது ஆறாவது கேள்வி, ஓர்தல் தெளிவோரில் ஒழுக்கம் இவையுண்டார். இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் ஓர்தல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஓர்தல்னா என்ன சொல்றாங்க? ஸோ ஓர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லறிவு. ஓகேங்களா? அடுத்தது ஏழாவது கேள்வி, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய். இவ்வரிகளில் உணர்த்தப்படும் செய்தி என்ன? நம்ம சின்ன வயசுலாம் பாடும்போது வந்து இந்த மாதிரியான ரைம்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில்
திட்டு முட்டு பட்டுடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம பாடக்கூடிய அந்த கோரஸ் பாடல். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, அளவாக உண்ண வேண்டும். சரியா? திட்டு முட்டு நீ பாட்டு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தா அவுக்கு புக்குன்னு வாரி வாரி முழுங்கணும் அப்படின்னா கடைசியில் என்னது, கொலஸ்ட்ராலு, அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்ஸாக காலியாகும். சரியா? ஸோ அப்போ அளவாக சாப்பிடணும். அளவுனா அது எந்த அளவு, நமக்கு தேவையான அளவு. அடுத்தது எட்டாவது கேள்வி, கவிமணி பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தவிர்த்து உள்ளதை தேர்க. கேள்வி நல்லா படிச்சு புரிஞ்சு தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் விடையளித்தால் மட்டும்தான் அது சரியான விடையளிக்கும். எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியுங்க, ஆனா கரெக்ட் ஆன்சர் யார் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் என்ன கேட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் சரியானதை கேட்கல. நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே லைனா அப்படி சரியானது, அப்ப சரியானது கேட்டுருக்கான்னு போட்டுருங்க. ஆனா இங்க கீழே வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்கேன் நான், தவிர்த்து, சரியானதை தவிர்த்து உள்ளது. சரியானதை தவிர்த்து மீது என்ன இருக்கும், தப்பானது தான் இருக்கும். அப்ப தப்பானது என்ன அப்படின்னா சி. சார் 36 ஆண்டுகள் தானே, 36 ஆண்டுகள் ஒரு ஆசிரியர் தான் இருந்தது, தலைமை ஆசிரியர் இல்லை. ஓகேவா? ஸோ அப்ப சி தான் தவறானது. அடுத்தது 9வது கேள்வி, பொறுத்துக. டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குப்பா எக்ஸாம்ல. அது கண்டிப்பா எந்த புக்கும் நம்ம சொல்ல முடியாது. இது வரைக்கும் கேட்டது எல்லாமே 9th 10th இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக 9th 10th மட்டும் படித்தோம் அப்படின்னா இந்த வாட்டி 6th இருந்து கேட்பாங்க, 7th இருந்து கேட்பாங்க. எதுக்கு வம்பு, படித்தோன்னே ஒழுங்கா படிச்சிருங்க. சரிங்களா? அதுல இருந்து கேட்பாங்க இதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 1 2 3. அடுத்தது 10வது கேள்வி, உடம்பில் உள்ள டேஷ் தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. எது? மூளைன்றது நமக்கு தெரியும், ஆனா அது முன்மூளையா நடுமூளையா பின்மூளையா சிறுமூளையானதான் எங்க கொஸ்டின். இருங்க சார் நான் சிறுமூளை கிட்ட கேட்டு சொல்றேன். சரி இந்த கொஸ்டின் எங்க கேட்டு சொல்லுவீங்க, அதையும் சொல்லிப்பாங்களா? ஞாபக சக்தி ஒன்று இருக்கு பத்தியா? சரி இப்போ இதுக்குள்ள ஆன்சரு உங்களுக்கு யார் சொல்லுவா, அதை சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுமூளை. ஓகேவா? ஸோ நான் கேட்டதுக்கு ஆன்சர் கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 11வது கேள்வி, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றி உனின் இக்குறட்பா உணர்த்தும் செய்தி என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பசித்த பின் உணவு அருந்தினால் மருந்து வேண்டாம். பசித்ததுக்கு அப்புறம் வந்து அருந்தின அப்படின்னா நமக்கு மருந்து வேணான்றத சொல்றாங்க. அடுத்து 12வது கேள்வி, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். ஆரம்ப காலத்துல மருத்துவத்துக்கு மனிதர்கள் என்ன பயன்படுத்தினாங்க? தாவரங்கள். ஓகேங்களா? அடுத்தது 13வது கேள்வி, சுஜாதாவின் நூல்களில் பொருந்தாதது. ஒரு கால் பண்றேன். ஹலோ. ஓகே சார். எங்க இருக்கீங்க சார்? ஓகே சார், நான் தான் வாங்கிட்டேங்களா சார்? வண்டி தெரியுங்க சார், ப்ரொஃபஷனல் குறி தானே? ஓகே சார், நான் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து வாங்கிட்டேங்களா? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மின்னணு வாக்கு எந்திரம். ஓகேங்களா? அடுத்தது அதான் பொருந்தாது. அடுத்து 14வது கேள்வி, 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? மூன்று யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நல் தியானம். தியானம் தான் வராது. அடுத்தது 15வது கேள்வி, அமுக்குவான் என்றால் என்ன? அமுக்குவான் என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, தூக்கத்திற்கு பின் நினைவு திரும்புதல். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அமுக்குற மாதிரி வருதுலாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதை தான் இங்கே சொல்றாங்க. சரிங்களா? பேய் அமுக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதுதான். அடுத்தது 16வது கேள்வி, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்ற பாடல் வரிகள் யாருடையது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேசிய விநாயகனார். அடுத்து 17வது கேள்வி, ஒரு பொறுத்துக.
இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 3 4 1 2. அடுத்தது 18வது கேள்வி, மடை திறந்த வெள்ளம் போல என்ற ஓமையின் பொருள் என்ன? மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் தான் இப்போ நிறைய கேட்குறாங்க. அது ஒரு பழமொழியாக இருக்கட்டும், இல்லை ஓமையை கூறி ஓமையத்தை விளக்குக அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக. அடுத்தது 19வது கேள்வி, டேஷ் டேஷ் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ என்ற கவிமணி கூறியதில் அடிக்கோடிட்ட இடத்தில் வரவேண்டியவை. இந்த இடத்துல என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. ஒரு நோயாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் குணமானது தான் முக்கியம். அதை விட அவன் வந்து பெரிய நோயில் இருக்கான், ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமும் பொருளும் கொடுத்தா போதுமா? உடம்பு தான் முக்கியம். அப்போ இங்கே நம்ம வந்து உடல் தான் முக்கியம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அடுத்தது 20வது கேள்வி, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளுவர். நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்து 21வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 3 1 4. அடுத்து 22வது கேள்வி, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துன்றது என்ன சொல்றாங்க? எதனுடைய நீட்சி? இது ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உணவின் நீட்சியாகவே உள்ளது. அடுத்தது 23வது கேள்வி, சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரம் ஆகும். ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின் சொல்லி விட்டுறாதீங்க, அதுலேருந்தும் வினாக்களை வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? புக்கு உள்ளேருந்தும் கேட்பாங்க, புக்குக்கு வெளியேருந்தும் கேட்பாங்க, புக் பேக்கும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, நல்வாழ்வுக்காக. அடுத்து 24, மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது? குருதினா இங்க ரத்தம். எவ்வளோனா 800 மில்லி லிட்டர். ஓகேவா? லிட்டர் இல்லை, 800 மில்லி. அடுத்தது ஒரு கூற்று கொடுத்துருக்கேன். கூற்றுகளை ஆராய்க. மூளையின் பகுதியை பொறுத்து மூளையோட வலப்பகுதி அப்புறம் இடப்பகுதி இது கரெக்டாக இருக்குன்றத சொல்லுங்க. இது எது கரெக்டாக இருக்கு, இது தப்பா இருக்கு? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பு தான். ஓகேங்க, நான் மாற்றி மாற்றி வச்சிருக்கேன். அடுத்தது 26, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று திருக்குறளில் முதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி பற்றியா, இந்த முதலுக்கு என்ன அர்த்தத்தை திருக்குறளில் சொல்றாங்க? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நோய்க்கு காரணம் என்ன தான் அந்த முதல் அர்த்தம். அடுத்து 27வது கேள்வி, மனித மூளையில் இருக்கும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. மனித மூளையில் இருக்கும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 100 பில்லியன். அடுத்தது 28, இது ஒரு கூற்று தான். தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருகிறது. ஆங்கில மருத்துவ முறையில் பக்க விளைவுகள் அதிகம். ஸோ என்ன ஒரு ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 29, ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது.
ஸோ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி முற்றச்சம். அடுத்தது கடைசி 30வது கேள்வி, ஒரு பொறுத்துக்க, இது பொறுத்துங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ கேள்விக்கு எல்லாருமே வந்து சரியான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அழைச்சிருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்கக்கூடிய நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த இயலை நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டடீஸ் இருக்குன்றத பற்றி பார்க்கறது தான் இந்த ஒரு லைவ் டெஸ்ட்டு. ஒரே விஷயம் சார், 2 விஷயம்தான். லைவ் முடிச்ச பிறகு ஒரு கிளான்ஸ் போய் பாருங்கள், லைவில் எவ்வளோ மார்க் எடுத்து அதை கீழே கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. சரிங்களா? நீங்கள் 30க்கு 5 மார்க் இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்கள். அந்த ஒரு தைரியம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்வில் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு தூண்டும். சரிங்களா? சரி, அடுத்த லைவில் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 40 அல்லது 30 கொஸ்டின் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.